இந்த காக்கு பதிலா முதல்ல கா போடுவீங்க, ஆமாவா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறமா இந்த இல்லுக்கு பதிலா இந்த இல்ல அப்படியே போடுவீங்க, கரெக்டா இல்லையா? ஆமா. இது இல்லு தானே, ஆமா தானே? இல்ல இல்லதான் ஆஃப் லெட்டர். இல்லு. இப்போ இந்த இல்லுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? கீ. கீ கா. போடுவீங்க இல்லையா? அப்போ அந்த கீ போடும்போது முதல்ல கா தானே போடணும், முதல்ல கா போடணும். அப்புறம் வந்து அது கீயா மாத்த முடியும். ஆமா. அப்ப இந்த கான்னு போட்ட உடனேவே உங்க மைண்ட் என்ன சொல்லணும்? ஆ இல்லு ஹாஃப் லெட்டர், க ஃபுல் லெட்டர். இது ஒரு அர்த்தமாத்திர அக்ஷரம், இது ஒரு பூர்ண அக்ஷரம். நன்னாவே வந்திருக்கு, ஃபுல்லாவே வந்திருக்கு. இது வந்து அரை மாத்திரை, இது ஒரு மாத்திரை. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா சம்யுக்தாட்சரம்பா. அப்ப இந்த இல் க அப்படின்றது சம்யுக்தாட்சரம்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் மேற்கொண்டு பண்ண முடியும். அது வந்து புரியுதா? புரியுது. அப்ப இந்த இல் க அப்படின்றது என்னது? சம்யுக்தாட்சரம். சம்யுக்தாட்சரம்னா என்ன? அதாவது அரை எழுத்தும் ஒரு ஃபுல் லெட்டரும் சேர்றது சம்யுக்தாட்சரம். நீங்க சொல்லுங்க, கூட்டெழுத்து. தைரியமா சொல்லுங்க. கூட்டெழுத்து. சம்யுக்தாட்சரம் அப்படின்னா கூட்டெழுத்துக்கள். கூட்டெழுத்து. சரி, சம்யுக்தாட்சரங்களுக்குள்ள எது இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 2 கான்சனன்ட் இருக்கும், ஒரு வவல் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். 2 கான்சனன்ட், ஒரு வவல். சரியா? ஓகேவா? சரி, தமிழ்ல சொல்லுங்க சுவாமி அப்படின்னா 2 மெய்யெழுத்துக்கள் இருக்கும், ஒரு உயிரெழுத்துக்கள் இருக்கும். சொல்லுங்க. 2 மெய்யெழுத்து அப்புறம் ஒரு உயிரெழுத்து. அவ்வளவுதாமா. அப்போ இந்த கான்செப்டுக்குள்ள வந்தாதான் அடுத்தது நான் போட்டேன் கல்கி அப்படின்னு வந்துருது. புரியுறதா? சரி. சோ நீங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பிரமிக்காதீங்க அந்த நேரத்துல. அச்சோ இது என்னவோ ஒரு கான்செப்ட் பா, நமக்கு ஏதோ இது ஸ்ட்ரகிள் பண்ண, அது மாதிரி நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. 2 கான்சனன்ட், ஒரு வவல் சேர்ந்ததுன்னா சம்யுக்தாட்சரம், அவ்வளவுதான். சரியா? சரி. இப்போ ஒரு வேர்டு எழுதினா அதை கரெக்டா கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கான ஒரு வேர்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திரக. இந்திரஹா. இந்திரஹா, வெரி குட், நன்னா படிக்கிறீங்க. இதுல சம்யுக்தாட்சரம் எது? இந்திர. அவ்வளவுதான்மா. இந்த ஈய விட்டுடுங்கோ, எதை எடுத்துக்கணும்? அவ்வளவுதான்மா, இதான் சம்யுக்தாட்சரம். புரிஞ்சுதா? புரியுது. சரி, வெரி குட். டவுட் இருந்தா கேளுங்க, தப்பு கிடையாது. அடுத்தது அடுத்தது சொல்ல வேண்டியது கீதா முத்துராமன் அம்மா. ரெடியா? கீதாமா, சரி, நீங்க சொல்ல வேண்டிய வேர்டு. வாக்கியம். வெரி குட், வாக்கியம். வாக்கியம். சரி, இந்த வாக்கியம்ன்ற வார்த்தையில சம்யுக்தாட்சரம் உண்டாமா, இருக்கா? கிய, அதுதான் சம்யுக்தாட்சரம். வெரி குட், நல்லா சொன்னீங்கம்மா. அடுத்த வேர்டு வந்து கீதா சுவாமிநாதன் அம்மா. சொல்றீங்களா? சொல்றேன். நீங்க சொல்லுங்கம்மா. Archana here, sir. அண்ணா Shiva, yeah. You can go to Pradakshina. I'll do it. Okay. I'll come, sir. Okay. ரமேஷ் அண்ணா, நீங்க மியூட் பண்ணிட்டே சொல்லுங்க, நாங்களும் பிரதட்சணம் பண்ணுவோம் அப்புறமா. கீதா சுவாமிநாதன் அம்மா, உங்களுக்கான வேர்டு சுவாமி. 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 சரி, இதுல சம்யுக்தாட்சரம் உண்டாமா? இருக்கு. ஸ்வா. ஸ்வ. சொல்லுங்க. ஸ்வ. ஸ்வ. இது சம்யுக்தாட்சரம் தான், ஸ்வ. சரியா? ஓகே, வெரி குட், நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோமா. அடுத்தது சுவாமி சேகர் அண்ணா. கே சுவாமி சேகர் அண்ணா, சொல்றீங்களா? சொல்றேன். நமஸ்காரம் சொல்றேன். நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களுக்கான அக்ஷரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேத்ரம். 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 இதுல சம்யுக்தாட்சரம் உண்டா இல்லையாண்ணா? உண்டு 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 சுவாமி. வெரி குட். எந்த இடத்துல இருக்கண்ணா? வெரி குட். இந்த த்ர அப்படின்றது சம்யுக்தாட்சரம். இத்து கூட்டல் இரு கூட்டல் ஆ. கரெக்ட், திருப்பி சொல்லுங்க. இத்து கூட்டல் இரு கூட்டல் ஆ. வெரி குட். இப்படிதான் அதை டிஃபைன் பண்ணணும். இப்ப அண்ணா சொல்லும்போது என்ன பண்ணிட்டார், நேத்திரம்னு வாசிச்சார். நான் சம்யுக்தாட்சரம் உண்டான்னு கேட்டேன், உண்டுன்னு சொன்னார். எதுன்னு கேட்டேன், த்ர அப்படின்னு கண்டுபிடிச்சார். சரி, திராவை கொஞ்சம் பிரிச்சு கொடுங்களேன் அப்படின்னு. என்ன சொல்ற? இத்து கூட்டல் இரு கூட்டல் அ, த்ர.
அப்ப நீங்க சொன்ன கான்செப்ட் வந்துருது. என்னது? 2 கான்சனன்ட் இருக்கணும் நீங்க இருக்கு, ஒரு வவல் இருக்கணும் நீங்க இருக்கு. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சூப்பர்ண்ணா, வெரி குட். நன்றி நன்றி அண்ணா. தன்யோஸ்மி. அடுத்தது ஹர்ஷிதா, சொல்றியாமா? சொல்றேன் ஜி. சரி, நீ சொல்லுமா. உனக்கான வேர்டு கர்ண கர்ணஹ. கர்ணக கர்ணஹ. இதுல சம்யுக்தாட்சரம் இருக்கா இல்லையா ஹர்ஷிதா? இருக்கு ஜி. இருக்கா? இருக்கு எது ஜி. எது 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 சம்யுக்தாட்சரம் எது இதுல? இரு இருடா, இருடா. இரு. அப்ப இந்த ந சம்யுக்தாட்சரம் ஆமா இல்லையா? ஜி. இருநதான் ஜி. இர் ந ரெண்டும் சேர்ந்ததுதான் சம்யுக்தாட்சரம். புரியுறதா? ஓகே இதுதான் ஜி. சம்யுக்தாட்சரம். சரியா? சரி, அடுத்தது ஓகே ஜி. தேங்க்யூ. ஜானகி அம்மா ரெடியா? சரி, அவளுக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜெயலட்சுமி அம்மா ரெடியா? ராதே கிருஷ்ணா வாத்தியார். நீங்க சொல்ல வேண்டியது கீர்த்திஹி. வெரி குட், கீர்த்திஹி. சரி, இந்த கீர்த்திஹின்ற வேர்ட்ல சம்யுக்தாட்சரம் உண்டா? உண்டு. எங்க இருக்கு? இரு இரு இத்து. இரு த சொல்லணும். இருத்த. ஓகே ஓகே மகத்யா. இரு த. அது எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த இருத்தன்ற அக்ஷரம் இத பாரு. இதுதான் அந்த சம்யுக்தாட்சரம். சரியா? சரி வாத்தியார். அதுக்கு அப்புறமா தான் அது தீயா மாறுறது கீர்த்திக்கு நம்ம சொல்லணும். இருத்தன்றது உடுக்குல இருக்கு சம்யுக்தாட்சரம். சரியாமா? சரி வாத்தியார். நன்னா சொன்னீங்க, வெரி குட். அடுத்தது ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணம்மா. அடுத்தது சார் நாளைக்கு எக்ஸாம் அதனால லீவ் பண்ணேன். ஓகே பட்டு, வெரி குட் கேர்ள். பாரு, எக்ஸாம் டைம்ல கூட நீ வந்து அட்டெண்ட் பண்ண தெரியுமா? உனக்கு டைரி மில்க் சில்க் வாங்கி தர சொல்றேன் அம்மா கிட்ட சொல்லி. சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தன்யவாதம்.